ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இனிமே நம்ம சாண்ட்விச் சாப்பிடணும்னா, ரெஸ்டாரண்ட்ஸ் அப்புறம் ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்ஸ் அங்கெல்லாம் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. இந்த சூப்பரான ட்ரிபிள் லேயர் வெஜ் சாண்ட்விச் எப்படி சுலபமா வீட்டிலேயே பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கேப்சிகம், ஸ்வீட் கார்னை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் சாட் மசாலா, உப்பு, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து மயோனைஸ் சேர்த்துக்கலாம். மயோனைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 ஸ்லைஸ் பிரெட் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து அன்சால்டட் பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதை நல்லா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு லேயர் பிரெட்டில் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் அண்ட் பீஸா சாஸ் ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ பிரெட் ஸ்லைசஸில் வெள்ளரிக்காய் அப்புறம் தக்காளி இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சு அதை வந்து நம்ம வச்சுட்டு இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டையும் மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இப்போ திரும்ப நம்ம டொமேட்டோ சாஸ் பீஸா சாஸ் மிக்ஸை இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற பிரெட் ஸ்லைஸில் இந்த மாதிரி அன்சால்டட் பட்டரை திரும்ப நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, ஒரு சீஸ் ஸ்லைஸையும் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கையாலே மெல்ல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம ஃபில்லிங். இப்போ மேலே இருக்கிற ஸ்லைஸ்லையும் அன்சால்டட் பட்டரை நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சூடான பேனில் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் அன்சால்டட் பட்டர் தான். சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாண்ட்விச்சை வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி கரண்டியாலே நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைட்லையும் ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ட்ரிபிள் லேயர் வெஜ் சாண்ட்விச் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இனிமேல் நம்ம கடைக்கெல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த வெஜ் சாண்ட்விட்சை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.